எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. ஆஹா பூங்குடி, வயித்த காய போட்டு பசியோட இருந்ததுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. பாக்குறப்பவே சாப்பிடணும் போல இருக்கே. ஆஹா 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 அத்தை சொல்லுங்க மாப்ள. பொதுவாவே விதவிதமா சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு இத்தனை வகையா? ஐயோ, பார்த்தாலே பசி அடங்கிடும் போல இருக்கு. இதுவே கம்மின்னு உங்க மாமா சண்டைக்கு வர்றாரு. நீங்க வேற அதிகம் சொல்றீங்க. ஐயோ, இதுவே ரொம்ப ஜாஸ்தி அத்தை. இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க. என்னடா இது? மாப்பிள்ள சாப்பிட போறப்ப இப்படி தட்டி விட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, இது என்னன்னு பாருமா. பள்ளி பள்ளி என்னடா இது? டேங்க க்ளீன் பண்ணணும்னு அப்பா சொன்னாருமா. மேல போய் பார்த்தா உள்ள பள்ளி செத்து கிடக்குதுமா. கண்டிப்பா அந்த தண்ணியில தான் சமைச்சிருப்பீங்க. யாரும் சாப்பிடாதீங்க, தொட கூட கூடாது. மா, முதல்ல இது எல்லாத்தையும் அள்ளி குப்பையில போடுமா. என்னடா என்ன இது? தள்ளு மா. பள்ளி விழுந்ததை சாப்பிட்டா பாய்சன்மா. என்ன இங்க என்ன பிரச்சனை? அப்பா, டேங்க க்ளீன் பண்ண சொன்னீங்கல்லப்பா. ஆமா. உள்ள பள்ளி செத்து கிடக்குதுப்பா. பள்ளி கிடந்துச்சா? பள்ளி செத்து இருந்தா விஷமாச்சாடா? ஏ ரஞ்சிதம், இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா இப்படி நல்ல நாள் அதுமா? என்ன எதுன்னு பார்க்க மாட்டியா? இல்லங்க, அது வந்து பேசாம வாய மூடு. மாமா, அத்தை எதுக்கு திட்டுறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல மாப்ள, தலை தீபாவளிக்கு நீங்க வந்திருக்கீங்க, இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா இப்படி? இல்ல பரவாயில்லைங்க மாமா, விடுங்க மாமா. ஐயோ இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி சாப்பிட விடாம பாதியிலே எழுப்பிட்டு மனசு கஷ்டமா இருக்கு மாப்ள. அதுக்காக பள்ளி விழுந்த சாப்பாடையா மாமா சாப்பிட முடியும்? இதோ தெரியாம நடந்துருச்சுப்பா, நாங்க மறுபடியும் சமைச்சிடுறோம்ப்பா. அதெல்லாம் இல்ல, இவ்வளவு ஐட்டத்தையும் மறுபடியும் சமைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும்ல. மாப்பிள்ள பசிப்பு இருப்பாரா? ஏங்க, கடையில வாங்கிட்டு வந்து குடுக்கலாமா? ஓங்க அரைஞ்சேன்னா விருந்துக்கு வந்தவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுப்பியா? சமந்தி வீட்டுல நம்மள என்ன நினைப்பாங்க? இதை விட வேற அசிங்கம் இருக்கா? ரஞ்சிதம், வர வர நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவள் ஆயிட்ட. ஐயோ அப்பா, விடுங்கப்பா. இவ்வளவையும் மறுபடியும் சமைக்கணும்னா எப்படிப்பா? இருக்கிறத வச்சு நாங்க மறுபடியும் சமைச்சுக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசு கேட்கல. சின்னவனே இங்க பா. நீ அண்ணனு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருங்க. நான் சுகர் பேஷண்ட், மாத்திரை போடணும்ல, எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. இந்த பாரு, விருந்துக்கு வந்தவங்களுக்கு கடையில வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. அவங்களுக்கு நான் சமைச்சு போட சொல்றேன். சரிப்பா. போங்க போங்க. ரஞ்சிதம், ஏன் பேந்த பேந்த முடிச்சுட்டு இருக்க? நீ ஓடுவையோ தாவுவையோ பறப்பையோ எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சீக்கிரமா சமைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சாப்பிட வை. சரிங்க, இப்பவே ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்றேன்னா இந்த தண்ணி தான் கெட்டு போயிருக்கு, அதுல எப்படி சமைப்ப? மணி கடையில கேன் மாட்டு வாங்கிட்டு வந்து சமைக்கணும், புரியுதா? சரி போங்க போங்க, சீக்கிரம் வேலையை பாருங்க. போங்க. மாப்பிள்ள, அந்த பாத்திரத்துல கை கழுவுங்க. மாமா, முதல்ல கையை கழுவுங்க மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க மாமா. கையை கழுவிட்டு வாங்க. வாங்க மேல போலாம். வாங்க மாப்பிள்ள.